வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்கிற சப்ஜெக்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். எந்தெந்த யூனிட்ஸ் எப்படி படிக்கணுங்கிறதையும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2013 ரெகுலேஷனுக்கு 8 ரெகுலேஷனுக்கும் இதுதான் வருது. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க, இப்போ எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த முதல்ல 5 யூனிட் இருக்குங்களா. இப்போ அந்த 5 யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் 1 வந்து கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட்ஸு, யூனிட் 2 வந்து டீசல் கேஸ் டர்பைன் அண்ட் கம்பைன்டு சைக்கிள் பவர் பிளான்ட்ஸு, தேர்ட் யூனிட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸு, ஃபோர்த் யூனிட்டு பவர் ஃப்ரம் ரெனியூபிள் எனர்ஜி, ஃபிஃப்த் யூனிட்டு எனர்ஜி எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஆஃப் பவர் பிளான்ட்ஸு. ஸோ இந்த 5 யூனிட் இருக்குது. ஸோ இந்த 5 யூனிட்டில் நம்ம எப்போவுமே ஒரு ஆர்டர் வைஸ் கொடுப்போம். எது ஈஸியாக இருக்குமோ அதை ஃபஸ்ட்டு படிங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே யூனிட் 3 படிங்க, செகண்ட் வந்து யூனிட் 2 படிங்க, தேர்டு வந்து 5th யூனிட் படிங்க, ஃபோர்த்தை வந்து 4th யூனிட் படிங்க, லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட் யூனிட் படிங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து யூனிட்ஸ் கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்கும். அதனால் இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் யூனிட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனாலையும் டயக்ராம்ஸ் நிறையா வர்றதுனாலையும் அது கடைசியாக படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அப்படியே வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டு என்ன அப்படிங்கிறீங்கன்னா, இது தியரி பேப்பர் தான். ஆனால் சில டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம்ஸ் வருங்கிற பார்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த ஃபஸ்ட் யூனிட்லேயும் ப்ராப்ளம் வரலாம், 5th யூனிட்லேயும் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இந்த சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சைக்கிள்ஸ்லேயும் ப்ராப்ளம் வரலாம். இந்த டீசல் கேஸ் டர்பைன் சொல்கிறதுல ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டியூவல் சைக்கிள், பிரைட்டான் சைக்கிள் பேசிட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ் வராதுன்னு நினச்சிடாதீங்க, ப்ராப்ளம்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் ப்ராப்ளம்ஸை விட்டுறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸை மிச்சம் என்ன போர்ஷன் இருக்கோ அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குங்கிறத பார்க்கலாம். சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஷின் தான். ஸோ அதனால் நீங்கள் நம்பி படிக்கலாம், ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் 1 கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டீம் பவர் பிளான்ட்டு வித் லே அவுட்டு. எல்லாத்துக்குமே வந்து லே அவுட்டுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா அந்த டயக்ராம் தான். ஸோ அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா எ லைன் டயக்ராம் ஆஃப் ஆஷ் ஹேண்ட்லிங் சிஸ்டமு. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கோல் ஹேண்ட்லிங் ப்ராசஸ்ஸு. ஸோ ஆஷ் ஹேண்ட்லிங், கோல் ஹேண்ட்லிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஸோ அது வந்து தனித்தனியாகவும் கேட்கலாம், சேர்த்து வச்சும் கேட்கலாம். 13 மார்க்காகவும் வரலாம், சேர்த்து 15 மார்க்காகவும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் த சர்ஃபேஸ் கண்டென்சரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டரு. ஸோ இது ரெண்டையும் வந்து ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, சேர்த்தே கேட்டிருந்தாங்க 16 மார்க்கில். இப்போ நமக்கு 15 மார்க்கில் வரதுக்கான பாசிபிள் இருக்குது, இல்லை 8 மார்க்காக பிரித்து வரதுக்கான பாசிபிலிட்டும் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்வரைசிங் மில்ஸு, அதை வந்து நீட் ஸ்கெட்சோட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கூலிங் டவர்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராட்ஸு. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதெல்லாம் எல்லாமேனா மெயின் வந்து டயக்ராம்ஸு. அந்த டயக்ராம்ஸை நீட்டாக வரைஞ்சி அதோட பார்ட்ஸை தெளிவாக குறிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஓகே ஆகிடும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹை ப்ரெஷர் பாய்லர் வித் லே அவுட்ஸு. அதே மாதிரி இதில் தனித்தனியாகவும் கேட்கலாம், இண்டிவிஜுவலாக. இப்போ அதுக்குள்ளே இருக்கிற சப்டைட்டில்ஸையும் வந்து உங்களுக்கு கொடுத்து 8 மார்க்கில் கேட்கலாம், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எனி ஒன் ஃப்ளூயிடைஸ்டு பெட்டு பாய்லர் வித் லே அவுட்டு. எல்லாமே வந்து லே அவுட்டுங்கிறது வந்து அந்த டயக்ராம் தான். அந்த டயக்ராமும் 1 பேஜ் ஃபுல்லாக தெளிவாக வரைஞ்சி பார்ட்ஸை நீட்டாக குறிங்க. பென்சிலில் படத்தை வரைஞ்சிட்டு பெனில் வந்து பார்ட்ஸ் எல்லாம் குறிச்சிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பிளாக் பெனில் கூட படம் வரையலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் தப்பு இல்லாமல் வரைவீங்கன்னா வரையலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி இருந்ததுன்னா இதில் ப்ராப்ளம்ஸ் வரலாம், பைனரி சைக்கிள்ஸ்லேருந்து ஃபஸ்ட் யூனிட்டில் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து யூனிட் 1. ஸோ இதில் நிறையா வந்து டயக்ராம்ஸ் இருக்கிறதுனால டயக்ராம் நிறையா வரைஞ்சி பாருங்கள். டயக்ராம் நீட்டாக வரைஞ்சிட்டிங்கனாலே எழுதுறது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 என்னங்கன்னா டீசல் கேஸ் டர்பைன் அண்டு கம்பைன்டு சைக்கிள் பவர் பிளான்ட்ஸு. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டு. எல்லாத்துக்குமே லே அவுட்டு முக்கியம். ஸோ கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங்கு. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டயக்ராம் ஆஃப் ஃபியூயல் ஸ்டோரேஜு சப்ளையை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்கு. டீசலை பற்றி சிஸ்டம் ஆஃப் டீசல் பவர் பிளான்ட்டு எக்ஸ்பிளைன் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிளாக் டயக்ராம் த வாட்டர் கூலிங் சிஸ்டம் ஆஃப் டீசல் பவர் பிளான்ட். வாட்டர் கூலிங் சிஸ்டம், அதாவது டீசல் பவர் பிளான்ட்டில் இருக்க வாட்டர் கூலிங் சிஸ்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். டீசல் பவர் பிளான்ட்டுங்கிறத ஒட்டு மொத்தமாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு கொஷின் மாதிரி தான் தெரியும். அதில் இருக்க சப்டைட்டில்ஸ் எப்படிலாம் கேட்கலாங்கிறதுக்காண்டி இதை மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே யூனிட்டில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டீசல் பவர் பிளான்ட்டுக்கு
கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டை விட டீசல் பவர் பிளான்ட்டில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்துருக்கு ரிப்பீட்டடாக. அதே மாதிரி வந்து ஃபாலோயிங் சிஸ்டத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணு என்னென்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா டீசல் பவர் பிளான்ட்டில் ஃபியூயல் ஸ்டோரேஜு, அதோட ஃபியூயல் சப்ளை சிஸ்டமு, அதே மாதிரி எக்ஸாஸ்ட் சிஸ்டமு, லூப்ரிகேஷன் சிஸ்டமு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கொஷின் வரலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீசல் பவர் பிளான்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கொஷின் வரலாம். அதே மாதிரி அந்த லேபிள் ஆல் த காம்பனன்ட்ஸ்க்குனால் எல்லா காம்பனன்ட்ஸையும் படம் வரைஞ்சி அதோட மென்ஷன் பண்ணி பார்ட்ஸை மென்ஷன் பண்ணி குறிக்கிறது தான் லேபிள் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எழுதணும். தெர்மல் பவர் பிளான்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப என்ன அட்வான்டேஜ் அதிகங்கிறத கம்பேர் பண்ணி எழுதணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு பவர் சைக்கிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங்கு, ஸோ அதுவும் கேட்கலாம். அதே மாதிரி ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் கேட்கலாம். அதே மாதிரி கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டில் என்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஓப்பன் இருக்குது, க்ளோஸ்டு இருக்குது, அந்த மாதிரி இதை சொல்லலாம். அதே மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் தியரிஸாக இருக்கும். ப்ராப்ளம் வந்து வரலாம். எதில் ப்ராப்ளம் வரலாம் கேட்டிங்கன்னா ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், அதே மாதிரி டுயல் சைக்கிள். ஸோ இது ஒவ்வொன்றிலையும் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. பிரைட்டான் சைக்கிள், அதனால் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அந்த நீங்கள் தெர்மலில் படிச்சிருப்பீங்க, அதனால் இது கொஞ்சம் ரிப்பீட்டிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், அந்த டயக்ராம் போட்டிங்கன்னா போதும். இல்லை என்னால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாதுன்னா எல்லா தியரியும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது ஒரு ப்ராப்ளத்தை வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஓப்பன் சைக்கிள் டர்பைனில், அது கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டில் ஓப்பன் சைக்கிளில் ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் சும்மா லைட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி ப்ராப்ளம் வரலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 3 நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸு. ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் லே அவுட்டு, அதாவது யூனிட் நேம் என்ன இருக்கோ அந்த பவர் பிளான்ட்டு தெளிவாக கன்ஸ்ட்ரக்ஷனு, ஒர்க்கிங்கு, பார்ட்ஸ் எல்லாம் தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுவே கேட்கலாம் தனியாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செயின் ரியாக்ஷன்னா என்ன, இதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி கொஸ்டினாக கேட்கலாங்கிறதுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிள். செயின் ரியாக்ஷன்னா என்ன, வாட் இஸ் செயின் ரியாக்ஷன், அதுக்கு வந்து டிஸ்கிரைப் த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஷீல்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டேட்டிவ் கொஷின்ஸு. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷீல்ட்ஸு, இதெல்லாம் வந்து சேர்ந்து தனித்தனியாகவும் வரலாம், சேர்ந்து வரக்கூடிய கொஷினாகவும் வரலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வித் நீட் ஸ்கெட்ச் எக்ஸ்பிளைன் த பாயிலிங் வாட்டர் ரியாக்டர் பவர் பிளான்ட்டு. அதே மாதிரி அதாவது இந்த ரியாக்டர் பவர் பிளான்ட்டு பாயிலிங் வாட்டர் ரியாக்டர் பவர் பிளான்ட்டுங்கிறது வந்து ரிப்பீட்டேட்டிவாக கேட்குற கொஷின், அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்கிறதெல்லாம் அதிலே சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. அப்படியே புக்கில் அப்படியே சேர்ந்து தான் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தனியாங்கிற கொஷின் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு, இது வரைக்கும் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. அதே மாதிரி வாட்டிங் இந்த ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூல். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அபவுட் த ரேடியேஷன் ஹசார்டஸ் அண்ட் ஷீல்டிங். இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து கேட்டிருக்காங்க. 6 மார்க்கு, 4 மார்க்கு, அந்த மாதிரிலாம் 6 மார்க், 4 மார்க்ஸு, 5 மார்க்ஸ்னு பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. அதனால் அதுகளையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்புறமேட்டு தெர்மல் ஷீல்டிங், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த தெர்மல் ஷீல்டிங்கு, வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரிஃப்ளெக்டரு. ஆக்சுவலாக அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ரியாக்டர்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் நீட் ஸ்கெட்ச் ஆஃப் கேஸ் கூல்டு ரியாக்டர். வாட்டர் கூல்டு சொன்ன மாதிரி அதுக்கடுத்து கேஸ் கூல்டு ரியாக்டர். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் வித் நீட் ஸ்கெட்ச் த PWR ரியாக்டர். இது ஒரு கொஷின். ஸோ இதில் மொத்தம் இந்த 7 கொஷின் இருக்குது. இதை தியரி மேக்ஸிமம் வரும், ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து யூனிட் 4 பவர் ஃப்ரம் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ இதில் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹைட்ரோ பவர் பிளான்ட். அப்படியே சிலபஸே 2 உடச்சிங்கன்னா இது ஆஃப்னு பிரிச்சுக்கலாம், பார்த்துக்குங்க. ஹைட்ரோ பவர் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங்கு, அப்புறமேட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜியோதெர்மல் எனர்ஜி சிஸ்டத்தில் இருக்குது. அப்புறமேட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஓடெக்கு, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைடல் பவர் பிளான்ட்ஸு, எக்ஸ்பிளைன் த சோலார் தெர்மல் சென்ட்ரல் ரிசீவர் சிஸ்டம். அதே வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் சிஸ்டம், வாட் இஸ் ஃபியூயல் செல், வாட் டு யூ மீன் பை ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ இதில் மேக்ஸிமம் இந்த 8 கவர் பண்ணிங்கனாலே இந்த யூனிட்டை ஈஸியாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த யூனிட்டை இதை பார்த்துக்கோங்க. இதில் ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிள் இல்லை 4th யூனிட்லேயும். நெக்ஸ்ட்டு 5th யூனிட். 5th யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எனர்ஜி எக்கனாமிக் அண்டு என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஆஃப் பவர் பிளான்ட்ஸ்னு சொல்லியிருக்கு. ஸோ எனர்ஜி அந்த எக்கனாமிக் கண்ட்ரோல்னு சொல்கிறப்ப அதில் ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதில் பார்த்துக்கோங்க.
how tariff of electrical energy is arrived and different types of energy tariffs ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொஷின்ஸுக்கு வந்து ரிப்பீட்டேட்டிவாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறமேட்டு வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் லோடு டூரேஷன் கர்வ் ஓவர் லோடு கர்வ், லோடு கர்வுக்கும் லோட் டூரேஷன் கர்வுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அட்வான்டேஜ் இருக்குங்கிறத சொல்லி ஒரு கொஷினாக வரும். அதே மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லோடு கர்வ்ஸ் வந்து ஒரு கொஷினாக வரும். ஹவு டஸ் த ஃபியூயல் காஸ்ட் ரிலேட்டட் டு த லோடு அண்டு காஸ்ட் ஆஃப் த பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு கொஷினாக வரும். அப்புறமேட்டு வந்து வாட் ஆர் த மேஜர் ஃபேக்டர்ஸ் தட் த எக்கனாமிக்ஸ் ஆஃப் பவர் பிளான்ட்ஸுங்கிறது ஒரு கொஷினாக வரும். இதெல்லாமே தியரிஸாக வரும். அது இல்லாமல் வந்து ப்ராப்ளம்ஸுக்கு வந்து ஒரு மாடல் கொடுத்துருக்கேன் ப்ராப்ளம்ஸு. ஸோ அந்த அதில் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வரலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை பவர் பிளான்ட் எக்கனாமிக்ஸு, எக்ஸ்பிளைன் த ஃபிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆஃப் பவர் ஸ்டேஷன். ஸோ இதுலேருந்து வர ஃபார்முலாஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த யூனிட்டில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பவர் பிளான்ட்டு சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை எப்போ படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து எந்த யூனிட்டை எப்படி படிக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் வரும், அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்ட் யூனிட் படிங்க, செகண்ட் யூனிட் படிங்க, தேர்டு ஃபிஃப்த் யூனிட் படிங்க, நாலாவது வந்து ஃபோர்த் யூனிட் படிங்க, லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட் யூனிட் படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுங்கள். இதில் மேக்ஸிமம் இந்த கொஷின்ஸ் கவர் பண்ணிங்கனாலே 2 மார்க்ஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 மார்க்ஸ் எதையும் விட்டுட்டு வந்துடாதீங்க. படத்தை தெளிவாக வரைங்க, பார்ட்ஸை நீட்டாக குறிங்க, பாயிண்ட்ஸாக எழுதுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு இடையில் கேப் விட்டு, அதாவது ஒரு வரி விட்டு எழுதுங்க, நீட்டாக இருக்கும். நல்லா வந்து 13 மார்க் கொஷினாக இருந்துச்சுன்னா 4 பக்கம் எழுதுங்க. 15 மார்க் கொஷினாக இருந்துச்சுன்னா 5 பக்கத்துலேருந்து 6 பக்கம் எழுதுங்க. 8 மார்க் கொஸ்டின் ஆச்சுன்னா 2 பக்கம் எழுதுங்க போதும். 2 மார்க்கு 4 பாயிண்ட்டு, 2 பாயிண்ட் இல்லை 4 பாயிண்ட் எழுதுங்க. 3 பாயிண்ட்டோ 1 பாயிண்ட்டோ எழுதி நிப்பாட்டாதீங்க. எல்லாத்தையுமே பாயிண்ட்டாக எழுதுங்க. பேராவாக எதையுமே எழுதாதீங்க. படம் வந்துச்சுன்னா ஆஃப் பேஜ்லேருந்து ஃபுல் பேஜ் வரைக்கும் நீட்டாக வரைங்க. நல்லா தெளிவாக குறிங்க. தப்பாக இருந்துச்சுனாலும் விட்டுருங்க, அதை திரும்ப பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் ஈஸியாக வந்து பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஓகேங்களா? இது கரண்ட்லேயும் இருக்குது, அரியர்லேயும் இருக்குது. ஸோ அதனால் கரண்டில் இருக்கவங்க சரி, அரியரில் இருக்கவங்களும் சரி, இந்த கொஷின்ஸ்லாம் படித்து நீங்கள் பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்கில் பாஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவா சேனல்.